வணக்கம். இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னா, செட்டிநாடு ஸ்பெஷல் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அப்புறம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ நான் அதுக்கு 1/2 கிலோ கத்திரிக்காய், நல்லா பிஞ்சு கத்திரிக்காவும் நான் 1/2 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் சாம்பார் வெங்காயம், 2 தக்காளி. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. நான் கத்திரிக்காய் கட் பண்ணிவிட்டேன். ஒரு கத்திரிக்காய் மட்டும் எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். இதை இது மட்டும் 4ஆக கட் பண்ணிக்கணும். பாருங்கள், அந்த கீழே இருக்கிறத அப்படியே விட்டுட்டு மேலே மட்டும் 4ஆக வகுந்துக்கணும். இப்போ இதுக்கு தேவையான புளி ஊற வச்சிடலாம். நான் ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்துருக்கேன். இப்போ நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ ஆயில் நல்லா சூடானதும் நம்ம கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை தண்ணி இல்லாமல் ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. அதை எடுத்துகிட்டு நம்ம எல்லாத்தையும் போட்டு இந்த ஆயிலில் ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துடலாம். தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு. இதை நல்லா ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷத்துக்கு நம்ம அந்த ஆயிலே இது பண்ணிடலாம். அப்போ நமக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நமக்கு நல்லா ஆயிலே வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இன்னும் எடுத்துடலாம் அதை. இப்போ நம்ம எடுத்தாச்சு. அந்த ஆயிலே நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். நான் கொஞ்சமாக சோம்பு சேர்க்குறேன், கொஞ்சம் வெந்தயம், அது நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம் இருக்கும், அந்த வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம் இதில். இப்போ தக்காளி வேகமாக வதங்கிடும். இப்போ நமக்கு நல்லா தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ நான் 1 டேபிள் கரண்டி அளவுக்கு மிளகாத்தூள் சேர்க்குறேன். அதே கரண்டிட்டு நான் 1 டேபிள் கரண்டி மல்லித்தூள் சேர்க்குறேன். இந்த மசாலாவே நல்லா ஆயிலே இது பண்ணிக்கோங்க. நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கோம்ல கத்திரிக்காய், அதை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா நமக்கு இது பண்ணிடுச்சு. ஏற்கனவே நம்ம கத்திரிக்காய் நல்லா வதக்கி தான் வச்சுருக்கோம் நம்ம ஆயிலையும் எடுத்து. அதனால் இன்னும் நம்ம புளி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கொதி வரட்டும். உப்பு பார்த்துடுங்க. உப்பு பத்தலை அப்படின்னா உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ நமக்கு நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ சிம்மில் வச்சுட்டு ஒரு மூடி வச்சு மூடிடலாம். இது ரொம்ப கத்திரிக்காய் ரொம்ப நேரம் ஆகாது வேகத்துக்கு. நம்ம நல்லா ஆயிலே இது பண்ணதுனால ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷத்தில் நமக்கு ரெடி ஆகிடும் குழம்பு. அவ்வளோதான் பாருங்கள், நல்லா ரெடி ஆகிடுச்சு, நல்லா வற்றிடுச்சு. இதுக்கு மேலே வற்ற விட போகிறது கிடையாது. உங்களுக்கு இன்னும் திக்காக வேணும் அப்படின்னா இன்னும் வற்ற விட்டுக்குங்க. இப்போ நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம்.
பாருங்கள், சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. இதே மெத்தடில் நீங்களும் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.